திமுக தோத்து போச்சப்பா. திமுக தோத்து போக கனவோட பார்க்கலையே, கனவோட நினைக்கலையே. ஆனா திமுக தோத்து போச்சே. ஏன்னா ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு, இதுதான் மக்களோட முடிவு அப்படின்ட்டு வெறித்தனமாக ஸ்டாலின் அலை வீசப்பட்டு, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பாட்டை போடும் போதே வந்து அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே முறுக்க அந்த அளவுக்கு வந்து ஸ்டாலின் தான் வராரு. அது மட்டும் இல்லாம ஒரு இடையில ஒரு அந்த லைன் எல்லாம் வரும், வாராருமா 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 ஸ்டாலின் தான் வராரு. அதெல்லாம் ஒரு பொற்காலம்பா. கேட்கும் போது அப்படி காதல் அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி ஒரு பயங்கர ட்ரெண்ட்ல இருந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த ஆட்சி எப்படி கவுந்துச்சு, இந்த அம்மா வீரமங்கை வேலுநாச்சியார் இந்த ஜூலி அக்கா வந்துட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போராடி விடுதலை கொடுத்தது மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஆடின வாங்கின அந்த பேரு, ஏன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்குள்ள போய் அந்த பேருக்கெல்லாம் மண்ணள்ளி போட்டு இன்னைக்கு ஜூலியக்கா கையில தான் அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூச்சை இருக்கு அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மக்களே, கடந்த எலெக்ஷன்ல ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்டாலின் அலை வீசிச்சு. மக்கள் எல்லாருமே நம்பி வாக்கு செலுத்தினாங்க. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது மிகப்பெரிய சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த கோவிட் பிரச்சனை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு என்ஆர்சி, இந்த குடியுரிமை திருத்த சட்டம், இது மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதையெல்லாம் ஒரு காரணமா வச்சு ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா அப்படி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் நல்லதே செய்யலையா, ஒண்ணுமே செய்யலையா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மண்ணள்ளி போட்டுச்சா, என்ன பாவம் பண்ணுச்சியா, ஏன் வந்துட்டு வாக்கு செலுத்தல, ஏன் வந்துட்டு நீ மறுபடியும் இங்க தேர்ந்தெடுக்கல அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் முன்னாடி எந்திரிச்சு நீ கேள்விகள் எழுப்பி நிக்குது. அந்த எலெக்ஷன்ல, இப்ப இந்த எலெக்ஷன்ல, அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு தமிழ்நாடே காத்து கடந்துச்சு. தமிழ்நாடே காத்து கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களுடைய வாயால அந்த வார்த்தையை சொல்ல வச்சு அழகு பார்த்துச்சு தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது இரண்டு பெரும் ஆளுமைகள், அதாவது மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இல்ல, இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்ல. ரெண்டு தலைவர்களுமே ஆகப்பெரிய இரண்டு தலைவர்களும் இல்லாம சந்திச்ச முதல் தேர்தல். அந்த தேர்தல்ல யாருமே அம்மாவும் இல்ல எங்கிட்ட ஐயாவும் இல்ல, ரெண்டு பேரும் இல்லாம சந்திச்ச முதல் தேர்தல். அந்த தேர்தல்ல ஸ்டாலினை தான் வந்துட்டு, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் தான் ஆனேன். ஸ்டாலின் வந்தாத்தான் வந்துட்டு இதுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும், தமிழ்நாட்டுக்கு விடியல் ஏற்படும் அப்படின்னு விடியல் அரசு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அலை வீசிச்சு. ஏன் அந்த அலை வீசிச்சுன்னா, அந்த எலெக்ஷன் அப்ப என்ன பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதிமுக மேல, பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிஜேபி கூட போயிட்டாங்க, பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க, இந்த இஸ்லாமியர்களுக்கு வந்துகிட்டு எதிராக என்ன இந்த என்ஆர்சி அது மாதிரியான இந்த குடியுரிமை திருத்த சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்திட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மிகப்பெரிய அதிருப்தியில இருந்தாங்க மக்கள்லாம். அப்படி அதிருப்தியில இருந்து, மன வேதனையில இருந்து ஒரே மூச்சா ஒரே பேச்சா, ஏன்னா போட்டாயே பாருங்க ஓட்டு, உதயசூரன் தான் எல்லா படமும் அமுக்கல அந்த பட்டனே உடஞ்சு போச்சு. அந்த மாதிரி வெறித்தனமா போட்டு உடச்செடுத்துட்டாங்க அந்த உதயசூரியன் பட்டனை மக்கள் எல்லாம். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையாக ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு மகத்தான ஒரு தலைவராக மக்கள் உருவாக்கி கொண்டு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் உட்கார வச்சாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வரும்போது இந்த சிக்கல்களை எல்லாம், இந்த கொரோனா டைம்ல இருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள், இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை எதிர்த்து பேச வேண்டிய, எதிர்த்து போராடக்கூடிய அந்த நிலைமையில இருந்தாங்க. அதை செஞ்சாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் செய்யலையா, சொன்னதெல்லாம் செய்யலையா அப்படின்னா சொன்னதெல்லாம் பாதிக்கு பாதி செஞ்சாங்க. ஏன்னா எல்லாமே அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாமே எல்லா மக்களையுமே சென்றடைஞ்சா அப்படின்னா
அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அவங்க சொன்னதுல முக்கியமா வந்துட்டு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்துட்டு எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த கொரோனா டைம்ல நல்லாவே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அடுத்த எலெக்ஷன்லையும், அதாவது அடுத்த எலெக்ஷன் இல்ல, அடுத்த எலெக்ஷனு, அதுக்கு அடுத்த எலெக்ஷனு எல்லாத்துலயுமே நிரந்தர முதல்வர் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் தான். திமுக தவிர யாருமே வந்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பின்பத்தை மக்கள் மத்தியில உருவாக்கி அதை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரக்கூடிய விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில மாநாடு போடும் வரைக்கும், அந்த மாநாடு போட்டு அவர் என்ன பேச போறாரு? விஜய் பேச மாட்டாருங்க. விஜய் வந்து அந்த பத்திரிக்கை சும்மா வந்துகிட்டு இந்த மேடையில பேசக்கூட வெக்கப்படுவாப்புல, நார்மலா பேசுறதுக்கு வந்துகிட்டு ஒரு 2 வாரத்துல பேசுவாப்புல, எதுவும் பேச மாட்டாப்புல, என்னத்த பேச போறாப்புல அப்படின்ட்டு தமிழ்நாடே வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு விக்கிரவாண்டி மாநாடு. ஆனா விக்கிரவாண்டி மாநாட்டுல துவச்சு போட்டு தொங்க விட்டாப்புல நம்ம முதல்வர் விஜய். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பேசின பேச்சுல தமிழ்நாடே, அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய அஸ்திவாரமே ஆட்டங்கன்றுச்சுன்னா அந்த அளவுக்கு பேசினாப்புல. இப்படி எல்லாம் பேசுவாப்லையா, என்னையா இப்படி பேசுறா அந்த மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட வச்சு அசத்தி விட்டாப்புல. அப்படி ஒரு பேச்சு பேசினாப்புல. அந்த விக்கிரவாண்டி மாநாடுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உற்று நோக்குச்சு. ஏண்டா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே, ஏன்னா அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி விஜய் வந்து யாரை எதிர்க்க போறாரு, யாரை எதிர்த்து அரசியல் பேச போறாரு அப்படின்னு யாருக்குமே தெரியல. வந்து மனுஷன் மைக்க பிடிச்சு 2 பேருக்கு தான் போட்டி. இன்னைக்கு இருந்தவரை காமெடியா இருக்குங்க, பயங்கர ஒரு ஃபன்னா இருக்கு. 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு டிவிக்கு, இன்னொன்னு யாருப்பா, இன்னொன்னு டிஎம்கே டாப்ல. அன்னைக்கு விழுந்துச்சுங்க இடி. அன்னைக்கு விழுந்த இடியில இன்னைக்கு வரைக்கும் எந்திரிச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனா திமுக தோத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல 1000 ரூபாய் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கொடுக்கணும்னு சொல்லும் போது, ஆனா அந்த வந்து முழுமை எல்லாரும் கொடுக்கல. அதுக்கு வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி இவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்ததுல பாதி பேர் வந்து ஓட்டு போட்டவங்க பூரா, அந்த பெண்கள் பூரா அதிருப்தி ஆயிட்டாங்க. என்னடா 1000 ரூபாய் கிடைக்குன்னு போட்டாக்கா ஓட்டு கேட்கும் போது எல்லாருக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படி அதுக்கு தனியா ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. இது முதலே சொல்லலைப்பா, இந்த லிஸ்ட் நம்ம இது வந்து நம்ம லிஸ்ட்லயே இல்லையப்பா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒண்ணு. 2வது என்னன்னா, இந்த மகளிர் பேருந்து, விடியல் பேருந்து, அந்த விடியல் பேருந்து கொடுக்குறதுன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான், அதை கொடுத்ததும் ஓகே தான். கொடுத்ததுக்கு அப்புறமா ஓசி, இங்க இருந்து அங்க போறதுக்கு, இங்க இருந்து பக்கத்துல போறதுக்குலாம் எதுல போறீங்க, ஓசி அப்படின்னு ஓசின்னு சொல்லி பாதி பேர் வந்து கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாங்க. என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு. சரி, இந்த பக்கம் அவங்க தான் அப்படி பேசுவாங்க அப்படின்னா, நம்ம டிரைவர்கள், ஆஹா, அவங்க பண்ற அந்த செயல்பாடுகள் எல்லாம், பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிறுத்தம் வந்து இங்க இருக்கு, ஆனா 1/2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு அங்க நிப்பாட்டுவாங்க. என்ன அப்படின்னா, பெண்கள் கூட்டம் இங்க அதிகமா இருக்கு, இவங்க போற ஏறிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இதாகாது, என்னமோ உங்க அப்பா முடிச்சத்தை கொடுக்குற மாதிரி. அரசாங்கம் கொடுத்துருச்சு, ஏன்னா இலவச பேருந்து அறிவிச்சிருச்சு, ஏன்னா நீ ஏத்திட்டு போகணும் தானே. ஆனா இப்ப ஏத்த மாட்டாங்க. 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிப்பாட்டுவாங்க, இல்லாட்டினா 1/2 கிலோமீட்டர் இங்கிட்டு நிப்பாட்டுவாங்க. இறங்குறதுல மட்டும் இறக்கி விட்டு இவங்க திடுதுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல அலப்பறைகள் இருந்துச்சு. பெண்கள்லாம் வந்துட்டு ரொம்ப இது பண்ணாங்க. என்னடா ஓசியிலே பஸ் கட்டோம், பஸ்ஸாச்சும் விடுங்கப்பா எங்களுக்கு, எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம்ப்பா, எங்களுக்கு பஸ்ஸை கொடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்ப வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்துகிட்டு தோல்வி எடுத்ததுக்கான ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் மட்டும் சொல்றேன். என்ன பண்ணா, மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரக்கூடிய அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வராரு. வரும்போது இப்ப ரீசெண்டா வந்தது, ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய தூக்கிட்டு பக்கத்துல போறாரு. போகும்போது அந்த குழந்தை கை கொடுக்க போகுது. கை கொடுக்க போகும்போது அந்த கையை அப்படி தட்டி விட்டு இப்படி ஓரமா போங்க அப்படி சைகையிலேயே இப்படி விரட்டி விட்டாப்புல. அந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரீசெண்டா, இப்ப இந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி அது எல்லாரையுமே பார்த்துட்டு தான் இருந்தோம். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய, அது வந்து சின்ன வீடியோ தானே, ஒரு சின்ன செயல் தானே, இதுக்கெல்லாமா? அதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மக்கள்கிட்ட. வந்து அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வாராரு, இவர் ஒரு சாமானிய மனிதர். அவர் வந்து அவருடைய குழந்தையை கொடுக்கிட்டு முதலமைச்சர் முன்னாடி பக்கத்துல போறாரு. அந்த குழந்தையும் கையை கொடுக்கறதுக்காண்டி கையை நீட்டியாச்சு, ஆனா கையை கொடுக்கல, கையை கொடுக்காம தட்டி விட்டு வெளியில போக சொல்லிட்டாப்ல.
ஆனா நம்ம ஸ்டாலின் இவ்வளவு மோசமா பண்ணுவ சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எட்ட போக சொன்னதை வந்து எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு அம்மா, அது எல்லாருமே நான் பார்த்திருப்போம், ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்துச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு மனுவை கொண்டு போயிட்டு கையில கொடுத்துட்டு காலில் விழுவுது. கண்டுக்கிறவே இல்லை. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் வந்து கண்டுக்கிறவே இல்லை. கண்டுக்கிறாங்க. மனுவை இப்படி லெப்ட்ல வாங்கி அப்படி ரைட்ல கொடுத்துட்டு என்ன அந்த அம்மா வாங்கிட்டு லெப்ட்ல தள்ளி விட்டுட்டு அவர் ரோட்ல போயிட்டாப்ல. இல்ல நாங்க அம்மா என்ன இருக்கிறோம்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தீங்க சரியா, உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து குறைந்து வாழாங்க, நீங்க அந்த குறையை தீர்த்து வைப்பீங்க, நீங்க அதை செய்ய முடித்து கேட்பீங்க அப்படின்னா உங்களை நம்பி, உங்களை பார்த்தாக்கா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களை நம்பி உங்க கையில கொண்டு வந்து மனுவை கொடுத்து உங்க காலில் விழுகிற அந்த அம்மாவை நீங்க எழுப்பி என்ன பண்ணிருக்கணும்? கையை நீங்க எழுப்பாட்டாலும் பிரச்சனை இல்லை, என்னமா பிரச்சனை உங்களுக்கு, என்ன உங்களுக்கு தீர்த்து வைக்கணும், இந்த மனுவில் என்ன இருக்கு, உங்களுடைய கோரிக்கை என்ன, கண்டிப்பா நாங்க செஞ்சு தருவோம், இது நாங்க மனுவை கொண்டு பத்திரம் வைங்க, இதை வந்து படிச்சுட்டு இதை வந்து பரிசீலனை பண்ணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பிஏட்டையோ உங்களுடைய அமைச்சர்கள்ட்ட கொடுத்துருக்கமா கொடுக்க கூடாதா? அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்காது. அந்த சின்ன குழந்தை கையை கொடுக்க வரும்போது கையை கொடுத்து ஒரு சும்மா முத்த கூட கொடுக்க வேணாம், ஒரு கணத்துல தட்டி விட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அன்னைக்கு உங்க வாக்கு வங்கி சரிஞ்சிருக்காது. இதேதான் தீண்டாமையை ஒழிக்க போறோம், அதாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சரானு என்ன அப்படின்ட்டு தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய இந்த திமுகவே, இந்த திமுகவுடைய தலைவர் அவர்களே என்ன தீண்டாமையை மக்களை வந்து தீண்டாமையாக ஏன்னா தீன தகவல்களாக பார்க்கக்கூடிய பல்வேறு வீடியோக்கள் வந்து இணையதளத்துல கொட்டி கிடந்துச்சு. கொட்டி கிடக்கு இப்போ சர்ச் பண்ணோம்னா வரும். அதெல்லாம் பார்த்துதான் மக்கள் யோசிச்சு பார்த்தாங்க, என்னடா இது தீண்டாமையே ஒழிக்குங்கிறாங்க, சமத்துவம்ங்கிறாங்க, சமாதானம்ங்கிறாங்க, என்ன சகோதரத்துவம் என்னென்னமோ பேசுறாங்க அப்பா. ஆனா பக்கத்துல போனாக்கா நம்ம வந்துட்டு அப்படி டச் பண்ணி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல, நம்ம வந்து என்னென்னோட கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. பஸ்ஸுக்குள்ள நம்மளுடைய திமுக தலைவர் வந்து ஒரு பஸ்ல போய்கிட்டு இருப்பாரு, அதுல ஒரு சாமானிய மனிதன் பக்கத்துல இருப்பாரு, பின்னாடி கட்சிக்காரங்க பின்னாடி நிற்பாங்க, அவரை அப்படி கணத்துல அப்படி தட்டி போ 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 அப்படி போ பின்னாடி போ அப்படின்னு விரட்டி விட்டுருவாப்புல. ஏன்னா இதெல்லாம் தான் பார்க்கும்போதுதான் இதுதான் நீங்க வந்து என்னென்னும் பண்ணுங்க, எப்படி ஆட்சி பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயல்பாடுகள் தான் மக்கள் மனதுல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம சாலை வசதி, இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷனை நெருக்கி வரும்போதுதான் ரோடு எல்லாம் போட்டு கொடுத்தீங்க, எல்லா பக்கமும் ரோடு போட்டு கொடுத்தீங்க, ஏன்னா எல்லாத்தையும் சரி பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி டொக்கரம் தான் போய்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே சரியா. இந்த பென்ஸ்லயும் இந்த பிஎம்டபிள்யூலையும் இந்த ஃபார்ச்சுனர்லையும் இந்த இனோவாலையும் போறவன் சல்லுன்னு போயிடுவாங்க, ஆட்டோலையும் டூ வீலர்லையும். ஏன்னா கற்பனை, அதாவது பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம, ஏன்னா பல ஆண்டுகள் குழந்தை இல்லாம அந்த குழந்தை கர்ப்பமாகி கார்ல கூட்டு போற வசதி இல்லாம ஆட்டோல கூட்டு போற அந்த கணவனுக்கு தான் தெரியும் அந்த வலி. அந்த ரோட்ல அந்த டக்கு 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 டக்குன்னு போகுதுல, அந்த ரோட்ல கூட்டு போகும்போது அந்த அப்பதான் அதோட வலி புரியும். தன்னுடைய குழந்தைக்கு கை முடிஞ்சிருக்கு, ஏன்னா குளிஞ்சு போனாங்க கை மறுபடியும் இன்னும் கிராக் ஆகும் அப்படின்ட்டு தெரிஞ்சு, ஏன்னா வேற வழி இல்லாம அந்த ரோட்ல கூட்டு போறா பத்தில அந்த தகப்பனுக்கு தான் அதோடைய வழி தெரியும். பென்ஸ்லையும் பிஎம்டபிள்யூலையும் ஃபார்ச்சுனர்லையும் இனோவா கிறிஸ்டாலையும் போறவங்களுக்கு அந்த வழி தெரியாது. ஏன்னா அரசியல்வாதிகள் எல்லாருமே இனோவா கிறிஸ்டா இல்லைன்னா ஃபார்ச்சுனர் ரெண்டுல தான் பறக்குறாங்க. அப்படி பறந்து போனாக்கா எப்படி ரோடோட கண்டிஷன் தெரியும், ரோட்ல இருக்கக்கூடிய சிக்கல் எப்படி தெரியும்? டூ வீலர்ல போறவங்க அனுபவிக்கிறது, ஒரு டூ வீலர்ல போறவன், ஆட்டோல போறவன், சைக்கிள்ல போறவன், ஏன்னா ஒரு கற்பிணியை ஏற்றிட்டு போறவன், ஒரு பேக் பெயினால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பாட்டி ஏற்றிட்டு போறவன், இவங்களுடைய வழிலாம் எப்படி தெரியும்? ஃபார்ச்சுனர்லையும் இனோவாலையும் போனா சாதாரண ஆட்டோ வந்து போய் பாருங்க அமைச்சர்கள் மக்கள்லாம், அப்பதான் தெரியும் இந்த ரோடோட கண்டிஷன் எப்படி இருக்கு, இதுல போக முடியுமா போக முடியாதா அப்படின்ட்டு அப்பதான் தெரியும். ஆனா இது மிகப்பெரிய ஒரு கேவலம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? ரோடு அப்பதான் புதுசா போடுவாங்க, ரோடு புதுசா போட்டு முடிச்சுட்டு ஏன்னா பைப்பு புதைக்க போறோம், பைப் லைன் கொடுக்க வரோம்னு இவங்க என்ன செய்ய தெரியுமா, அந்த கான்ட்ராக்டரு வந்து அந்த பைப் எல்லாம் உடைச்சிருவாங்க, அந்த ரோட்டெல்லாம் உடைச்சிருவாங்க, அந்த ரோட்டெல்லாம் உடைச்சிட்டு அதுல பைப் உள்ள சொருவி மறுபடியும் அந்த குழியை கூட மூட மாட்டாங்க, அந்த குழியை கூட மூட மாட்டாங்க, குழியை கூட மூடாம அப்படியே குழியா இருக்கு, அப்படியே டங்கு 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 டங்குன்னு ஏறி போங்க. அப்படி ஏறிலாம் போகும்போது அதெல்லாம் பார்த்துதான் மக்கள் வெறுத்துதான் வந்து இன்னைக்கு வேணாம், திமுக ஒரு தீய சக்தி தான் போல, அப்ப தூய சக்தியே வாக்கு செலுத்திடும் அப்படின்ட்டு
உங்களுக்கு உங்களை புறக்கணிச்சுட்டு நீங்க உங்க அதாவது திமுக தோக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கூட ஸ்டாலின் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா பிரேஸ் மட்டத்தையே பில்டிங் ஸ்ட்ராங்கு பிரேஸ் மட்டம் வீக் அப்படிங்கிற மாதிரி பிரேஸ் மட்டத்தையே ஆட்டக்கடை வந்துருச்சு இந்த எலெக்ஷன். அதனால மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய குறைகள் என்ன அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய தாவேக்காவாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்த திமுக இருந்தாலும் சரி, மக்களுடைய குறைகளை அறிஞ்சு மக்கள் மனசுல என்ன இருக்கு, மக்களுக்கு என்ன தேவை, அவனுக்கு உடையாத ரோடு தேவைப்படுது, அப்ப அந்த போட்டு கொடுங்க. ஏன்னா தடையில்லாத மின்சாரம் தேவைப்படுது, ஏன்னா கல்வி தரமா தேவைப்படுது, மருத்துவம் தரமா தேவைப்படுது. இதுகெல்லாம் அத்தியாவசிய தேவைகளா இருக்கு. குடிநீர் அத்தியாவசிய தேவையா இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. இந்த கேள்விட்ட இந்த கான்ட்ராக்டர் எல்லாம் இருக்காங்க பாருங்க, ரோட பூரா புதுசா கவர்மெண்ட் அதாவது போட்டு கொடுக்க மாட்டாங்க. போராடி 5 வருஷத்துக்கு ரோடே கொடுப்பாங்க. போராடி வாங்க அந்த ரோட்டைய இந்த கேள்விட்ட கான்ட்ராக்டர் இந்த பைப்பு புதைக்க போறோம், அந்த மயிறு புதைக்க போறோம்னு இந்த கான்ட்ராக்டர் என்ன பண்றான் தெரியுமா, ரோட்டை பூரா உடைச்சு நாசமாக்கிடுறான். இந்த ரோட்டை பூரா உடைச்சு நாசமாக்கி இன்னும் கடந்த அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் 5 வருஷத்துக்கு மக்கள் அந்த ரோட்ல தான் பயணிக்கணும், அந்த ரோட்ல தான் போகணும். இந்த கான்ட்ராக்டர்களுக்கு இந்த பைப் புதைக்கிறதுக்கு பைப் லைன் கொடுக்கறதுக்கு டெண்டர் கொடுக்கும் போது தெளிவா கண்டிஷனா இதை உடைச்சினா போட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த பைப் லைன் ஓரமா தான் கொடுக்கணும். அப்படின்னு ரோட்டை உடைக்கணும் அப்படின்னா ரோடை நீ சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசாங்கத்தில் கூடிய அந்த அதிகாரிகள், அந்த அமைச்சர் பெருமக்கள், அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்லணும். சொன்னாதான் மக்களுக்கு விடிவு பிறக்கும். இவங்க பைப்பை புதைச்சிட்டு எனக்கு என்னன்னு போயிடுறாங்க. அனுபவிக்கிறது யாரு? அந்த ரோட்ல அடுத்த 5 வருஷத்துக்கு பயணிக்க போறது யாரு? அடுத்த 5 வருஷத்துக்கு போடுவாங்களா அப்படின்னா அதுவும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு. அதனால திமுக ஏன் தோத்துச்சு அப்படின்னு இன்னைக்கு கமாண்ட்ல போய் பாருங்க. பல கமாண்டுகள்லாம் பாருங்க, கல்விக்கிரி உத்தரவு தெரியும். அதனால மக்களுடைய குறைகளை சரி பண்ணி கரெக்டா ஆட்சி பண்ணாலே ஆட்சி கவலாது, ஆட்சி தொடரும். சரியா? இந்த திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, இந்த தாவேக்கா அரசாங்கம் இருந்தாலும் சரி, கரெக்டா இருந்தா தான் புரட்டா, இல்லாட்டினா வரட்டா அப்படின்னு மக்கள் போயிருவான். நானும் வருவேன் தனி ஒருவனாய்